Hello guys, welcome to Stories of VR. This side Naveen. So இன்னைக்கு வந்து லைக் thumbnail அப்புறம் டைட்டில்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. யா ட்ரிப் டு கொடைக்கானல் ஓகேங்களா. ஸோ இந்த டே 1 எபிசோட்ல வந்து ஃபர்ஸ்ட் திருச்சி இப்போ போகிறோம். கொடைக்கானல் மட்டும் தான் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொடைக்கானல் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கொடைக்கானல் சைட்டில் போனதே இல்லை இது வரைக்கும். ஸோ என் லைஃப் டைம்லேயே 22 வருஷம் கழிச்சு நான் கொடைக்கானல் இப்போ தான் நான் ஃபேமிலியோட போகிறேன். ஃபேமிலி ட்ரிப், நாட் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் அந்த மாதிரி இல்லை, ஃபேமிலி ட்ரிப் தான். வெறும் கொடைக்கானல் மட்டும் தான் 2 nights பிளான் இருந்தது. ஸோ அது வந்து நீங்கள் டே 2 வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து டே 1. ஸோ இந்த வீடியோவில் சென்னையிலேருந்து டு திருச்சியில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் டெம்பிள்ஸ் தான். சமயபுரம் டெம்பிள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து உச்சி பிள்ளையார் கோயில் டெம்பிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜூன் 15 எனக்கு தேதி, ஜூன் 15 ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 5:35 ஆகுது. கரெக்டாக வந்து சென்னை அவுட்டோரிங் ரோட்டில் இருக்கேன், மணிமலர் காலேஜ். அந்த காலேஜ் கிராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ போயிட்டே இருக்கேன். திருச்சி தான் போக போகிறோம் இன்னைக்கு. டெஸ்டினேஷன் டே 1 ஓகேங்களா. ஸோ புதுசாக கோப்ரோலாம் ஹயர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. புதுசாக கோப்ரோ வந்து ஒன்று வாங்கியிருக்கேன், ஹீரோ 12 Black லேட்டஸ்ட் மாடல். ஸோ அதோட வியூ நீங்கள் நெக்ஸ்ட் கிளிப்பிங்கில் வந்து பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த கார் பிளாகோட வியூ வந்து அந்த கோப்ரோல இருந்தால் வந்து இருக்க போகுது. ஹீரோ 8 இருக்கு கையில். ஹீரோ 12 வந்து ட்ரை பண்ணலாம், அதுவும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பிரேக் இங்கே. ஸோ vlog எப்படி இருக்க போகுது, ட்ராவல் எப்படி இருக்க போகுது, ஸோ அந்த மாதிரி தான் காமிக்க போகிறேன். நிறைய பேர் போட்டிருப்பாங்க கொடைக்கானல்லாம். இப்போ கொடைக்கானல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அதை விட ஏதோ பக்கத்து ஊருக்கு அப்படியே பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு அந்த ஃபீல்ல. இப்போ நிறைய யூடியூபர்ஸ் கொடைக்கானல் போட்டாங்க, நல்ல லைக் கிறிஸ்பான கண்டென்ட்ஸும் கொடைக்கானல் போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போதும் நான் ஷேர் பண்ணி போகிறேன் ஓகேங்களா. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ காய்ஸ் கிளம்பிட்டோம். இப்போ தான் எடுத்து ஒரு 45 கிலோமீட்டர் வந்தோம். கரெக்டாக வண்டலூர் தாண்டி கிளாம்பாக்கம். கரெக்டாப்பா? அதுக்குள்ள வயிறு கலக்கிச்சா? வயிறு கலக்கலாம். எங்கள் அம்மா அதுக்குள்ள டீ குடிச்சே ஆகணும், எப்படி போகலாம் பார்த்தியா, டீ குடிச்சே ஆகணும் அப்படின்ட்டாங்க. மூஞ்சி சிலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டீயும் பட்டர் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்த உடனே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ கரெக்டாக கூடுவாஞ்சேரி. ஆக்சுவலி இந்த ரூட்டுக்கெலாம் வந்து அவ்வளோ ஃபெமிலியர் இல்லை. இப்போ தானே புதுசாக வர்றேன். போக முடியாது, பஸ் வந்துட்டே இருக்காங்க. ஐயோ அணைக்கட்டாங்க. இப்போ என்ன, எனக்கு ஒரு டவுட். இவனுங்களா வண்டி ஓட்டுறானுங்களா பஸ்ஸுக்காரனுங்களுக்கு, இவனுங்களுக்கு உண்மையிலேயே மூளைன்னு ஒண்ணு இருக்குதா? மூளை இருக்கு, அவங்க டைமிங் இருக்கு. இல்ல அது என்ன கைட்டி வச்சுட்டு ஓட்டுறானுங்களா கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரனுங்க? அவங்க டைமிங் இருக்கு, அந்த டைமிங் இது பண்ணணும். அங்கங்க எடுத்து போய் கரெக்டா அந்த ஹோட்டல்ல எடுத்து போய் போடணும். அதனால அவங்க இதெல்லாம் பார்த்துருந்தா அவங்க கரெக்டா அவங்க போய் சேர முடியாது. இவன் அதுக்கு மேல அவங்க அதை எப்படி தான் போய் புளுத்தி விஜய் கையாரு தலைவா படி பின்னாடி. ஸோ சைன் போர்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி 196, உளுந்தூர்பேட்டை 158, திருவண்ணாமலை எவ்வளோ போட்டிருக்கு 146. ஸோ ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூ வந்து கோப்ரோ ஹீரோ 12 Black ஓகேவா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹீரோ 12 Black, ஹீரோ 8 இருக்கு, அதுதான் நம்மளோட கேமரா. ஹீரோ 12 வந்து ஒரு அண்ணன் கொடுத்தாரு, தம்பி எடுத்துட்டு போப்பா கொடைக்கானல் எல்லாம் ஃப்ரீயா இல்ல கொடுத்துடணும். திரும்ப அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்து கொடுத்துடணும். இது போல லாங்கெல்லாம் போறப்ப வாங்கிக்கலாம். தம்பி எடுத்துட்டு போப்பா. யூடியூப் சேனல்ல திரும்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். திருப்பி கொடுக்கறத பொறுத்து இன்னொரு வாட்டி கொடுப்பாங்க. ஆமா, அடுத்து ட்ரோனுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்ல ட்ரோன் ஷாட்ஸ்லாம் கூடிய சீக்கிரம் எடுக்கலான்னு. ஆக்சுவலி ட்ரோன் நான் இந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு எடுத்துட்டு வந்திருப்பேன். எனக்கு ட்ரோன் ஓட்ட தெரியாது. அது எடுத்துட்டு போய் ஓட்ட தெரியாது. அதுதான் ட்ரோன் ஓட்டம் தான். எங்கன்னா போய் சொருவி, அதுவும் இல்லாம அது 80,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் ட்ரோனு நம்மளால முடியாது. இப்போ ப்ராப்பரா ஓட்ட தெரியும்னா நான் தைரியமா எடுத்துட்டு போவேன். ஆமா. ஸோ நான் ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணேன்னா, கொடைக்கானலா சரி ஓகே ஸ்ட்ரெயிட்டா ஒரே ட்ரிப்பு அப்படியே அச்சிடலாம். எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 550 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிது ஆவடியில இருந்து கொடைக்கானல். ஒரே ட்ரிப் அடிப்போம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் நிப்பாட்டும், ஈவினிங் கொடைக்கானல் போயிடுவோம். அதுக்கப்புறம் திடீர்னு எங்க அம்மா வந்தாங்க நடுவுல. அப்படியே டேரக்டா கொடைக்கானல் போறது. போனா எல்லா இடமும் போற வழியில சுத்தி பார்த்து தான் போகணும். திருச்சி தாண்டி போற சமயபுரம் பார்க்கணும், உச்சி பிள்ளையார் கோயில் பார்க்கணும் அப்படின்னாங்க. ஆனா அவங்க சொன்னது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். என்னன்னா
திரும்ப நாங்க அந்த சைடு போறதுன்றது ரொம்ப ரேர். இப்ப நம்ம அடிக்கடி போறோம்னா பிரச்சனை இல்லை, ரொம்ப ரேரு திரும்ப நாங்க அந்த சைடு போறதுன்றது. அதனால போறப்ப இன்னைக்கு நைட்டு ஈவினிங் வண்டி எடுத்தேன் ஒரு 5:15. ஸோ நைட்டு திருச்சி போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில எழுந்த உடனே சமயபுரம் பார்த்துட்டு அப்படியே போற வழியில உச்சிப்பிள்ளையார் கோயில் பார்த்துட்டு டைரக்டா ஹெட்டிங் டு கொடைக்கானல். டே 2 டே 1 வந்து நீங்க போயிட்டு இருக்கோம். சோஃபார் ரோடும் நல்லா இருக்கு, வண்டியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது சாலிடா. எனக்கு இதுல ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி இதுல காமிக்கிறது வந்து எனக்கு வந்து 20.3 20 kmpl வச்சுக்கோங்க, 20.3. ஸோ இப்போ நம்மளாம் ஓட்டுறோம்னா அப்படியே அடிச்சு ஓட்டிடலாம். ஃபோர்டு கம்பெனி திரும்ப ஃபோர்டு இந்தியாவுக்கு வரப்போகுது, தெரியுமாப்பா உனக்கு? தெரியாது எனக்கு. அப்படியா? ஆமா, ஆனா அவங்க பேசிக் மாடல்லாம் எடுத்துட்டு வரல. அவங்க வந்து எண்டோவர் இருக்குல்ல, இதுல சாரி ஃபார்ச்சுனர் இருக்குல்ல டொயோட்டால, அதுக்கு காம்படிஷன் மாடல் எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்தாக்கா ஒரு வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு. நல்ல ஒரு வண்டி பார்த்து, நல்ல வண்டி பார்த்து, எல்லாமே நல்ல மாடல் ஃபோர்டுல நல்லா இருக்கும். நல்லா ஆமா, நல்ல ஒரு காம்படிஷன். ஃபோர்டு ஆஸ்பயர், ஃபோர்டு ஃபிகோ எல்லாம் வந்து அப்படியே மூடி வச்சிருக்கிறத விட ஆமா வந்தா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், இன்ஜினியர்ஸ்க்கு வேலை கிடைக்கும். ஆமா, இல்ல இன்ஜினியர்ஸ்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என் கூட ஜிம்ல ஒருத்தர் இருக்காரு, ஆமா, அவர் வந்து டிசைனிங் டீம்ல இருக்காரு. அவங்கலாம் வந்து ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தான் சொன்னாரு ஃபோர்டு எவரெஸ்ட்னு ஒரு மாடல், அப்புறம் ராப்டர்னு ஒரு மாடல் வரப்போகுதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓப்பா முன்னாடி. ஸோ அதனால அதுக்கும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும் அந்த காலம் ஃபோர்டு. ஸோ அவங்களாம் வந்தாதான் காம்படிஷன் வந்தாதான் வண்டியை வந்து இன்னும் நல்லா பண்ணுவாங்க. அடுத்த காம்படிஷன் நல்லா பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு இது பண்ணுவாங்கன்னா நம்ம ரோட்டுக்கு ஃபோர்டு வந்து நல்ல சூட்டபிளான வண்டி பார்த்து. ஆமா, இப்போ வந்து டொயோட்டால வந்து அப்டேட்டே பண்ணல. ஃபார்ச்சுனர்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ ஃபோர்டு எவரெஸ்ட் கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து சன்ரூஃப் இருக்கும், டிக்கியா இருக்கும். சொன்னா இப்போ வந்து வேற ஆப்ஷனே இல்லாம எல்லாருமே டொயோட்டா தான் போறாங்க, டொயோட்டா ஃபார்ச்சுனர் தான் போறாங்க. இப்போ ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் வந்து ஃபோர்டு எவரெஸ்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் போறப்ப டொயோட்டா காரை ஓகே நம்மளும் அப்டேட் பண்ணலாம் இந்தியன் மார்க்கெட்ல அப்படின்னு தோணும். இப்போ பெருசா வந்து டொயோட்டால அப்டேட்டே இல்லை. ஃபார்ச்சுனர்லாம் இனோவா ஹை கிளாஸ் மட்டும் தான் பண்ணாங்க. என்னம்மா பண்ற? வாட்டர் பாட்டில் வைக்க முடியாதுமா. அதனால இந்த ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் நல்லா இருக்கு. எல்லாம் திரும்ப இண்டிகேட்டர் போட்டா கும்பகோணம். ஸோ இந்த சைன் போர்ட்ஸ்லாம் ஓகே, இப்போலாம் கொஞ்சம் மாறி இருக்காங்க இந்த சைன் போர்ட்ஸ்லாம். ஸோ ஒரு அக்யூரேசியான ஒரு விஷயம் கொடுக்குது சைன் போர்ட்ஸ். ஸோ இன்னைக்கு திருச்சியில் ரூம் போட்டிருக்கோம், ஜேபி ரெசிடென்சின்னு நினைக்கிறேன், அதெல்லாம் போட்டிருக்கேன் ஹைவேஸ்லேயே. நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு ரெசிடென்சி, பார்க்கிங் எல்லாம் பக்காவா இருக்கு. பார்த்து தான் போறேன். டின்னர் இருக்காங்க? டின்னர்லாம் இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான். ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுக்குறாங்களா? ஆமா ஆமா. என்ன புஃபே சிஸ்டமா? காலையிலயா? அப்படிதான் நினைக்கிறேன், பாக்குறப்ப பஃபே தான் போட்டுருந்துச்சு. ஏதோ கொடுக்குறான் சாப்பிட்டு. நேற்றுக்கு எவ்வளவு? 3 பேரு, எக்ஸ்ட்ரா பெட்டு, காலையில பிரேக்ஃபாஸ்ட்லாம் சேர்த்து 2400 தான். நல்லா இருக்கு ஹைபீக். அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து நடுவில் ஒரே ஒரு பிரேக் டின்னருக்கு மட்டும். திண்டிவனத்தில் வந்து ஒரு ஹோட்டல், ஊர்வசி ஹோட்டல், அது கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல் நான் கேள்விப்பட்டேன். அதனால அங்கே டின்னர் பிரேக் எடுத்துட்டு நைட்டு கரெக்டாக போயிட்டு திருச்சியில் ஹால்ட் எடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தெரியல இந்த குவாலிட்டி எப்படி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் GoPro Hero 12. ஸோ இந்த 12 பிளாக் தான் வந்து லேட்டஸ்ட் மாடல். இந்த கேமரா தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் மாடல். ஆமா. ஸோ அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 30,000 40,000 வரும் இந்த கேமரா. நம்ம வச்சிருக்கிறது Hero 8. நீ யூடியூப்ல சம்பாரிச்சு இனிமேல் இந்த கேமரா வாங்குவேன். ஆமா வாங்குவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க யூடியூப் எல்லாம் அப்படியே கோடியில பொருள்வாடுங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு 1 லட்சம் வியூஸ் போச்சுன்னா தான் உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ற பாருங்க. உங்களுக்கு வந்து $45 கிடைக்கும். அப்ராக்சிமேட்டா சொல்றேன். $45 நீங்களே கணக்கு போடுங்க. $1 வந்து $73 அப்படி போட்டு நீ கணக்கு போட்டுக்கோங்க. $45 வரும். நான் கீழே கூட போடுறேன் எவ்வளவு 1 லட்சம் வியூஸ் போனா. ஸோ இதுதான் கணக்கு இப்போதைக்கு இருக்க ட்ரெண்ட்ல. ஆக்சுவலி எங்க பிளான் வந்து நாளைக்கு காலையில போற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க ஏரியால வந்து காலையில டிரான்ஸ்ஃபார்மர் புஷ்கன் ஆயிடுச்சு, வெடிச்சு போச்சு எங்க அபார்ட்மெண்ட்ல. கரண்ட் 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா கரண்ட் மதியமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்க ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டோம். திருச்சியில ரூம்லாம் புக் பண்ணிட்டு
சரி கிளம்பிடலாம். ஏன்னா வீட்டில் இருந்துட்டு காலையில் கிளம்ப முடியாது. என்னதான் யூபிஎஸ் இருந்தாலும் வாட்டர் ப்ராப்ளம்னு ஒன்று அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ வாட்டர் ப்ராப்ளம் வந்துடும். காலையில் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு குளிக்கிறதுக்குலாம் தண்ணியே நாளைக்கு காலையில் இருக்காது. கரண்ட் இல்லைன்னா, கரண்ட் வந்துருச்சு ஓகேங்களா, இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். அதுக்குள்ள ரூம்லாம் போட்டோம், பார்த்தா மதியம் கரண்ட் வந்துருச்சு. சரி கிளம்பிடுவோம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு இருக்கோம். நாங்கள் கிளம்புறதுக்கு காரணம் கரண்ட். ஸோ கிளம்பிட்டு இருக்கோம். ரைடு வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, நல்லா ஒரு என்ஜாயாக போயிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நான் டின்னர் சாப்பிட்டு அகைன் நான் vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. ஸ்டே டியூன். ஹலோ கைஸ், இது நான் ஆரம்பிக்கிறேன், நீ ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ கைஸ் இப்போ வந்து டின்னர் முடிச்சிட்டோம். டைம் வந்து அரௌண்ட் 8:48 ஆகுது. திண்டிவனம் தாண்டி ஊர்வசி வெஜ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்துச்சு. கொஞ்சம் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் போல, நிறைய பேர் அங்கே தான் பிரேக்குக்கெலாம் நிப்பாட்டுவாங்க. ஸோ நான் ஒரு கீ மசாலா தோசை சாப்பிட்டேன், நல்லா ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. சட்னிலாம் நல்லா கேட்கும் போது இவ்வளோ சட்னி கொடுத்தாங்க செகண்ட் டைமு. அப்புறம் எங்கள் அம்மா ஒரு மஞ்சூரியன் காம்போ வாங்கினாங்க, சுத்த கேவலம். அது ஒரு வெஜ் ரோல் மட்டும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அப்பா ஆஸ் யூஷுவல் வீட்டிலேருந்து இட்லி கொண்டு வந்திருந்தாரு, இட்லி பொடி சாப்பிட்டாரு, அவ்வளோதான். வீட்டு சாப்பாடு மிக சிறந்தது. அதனால போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து 184 கிலோமீட்டர், 2 hours 55 minutes ஆகும்னு கூகுள் மேப் காமிக்குது. ரோடெல்லாம் வந்து செம்மையா இருக்கு இந்த சைடு. சில ரோடு அப்படியே சூப்பரா இருக்கு, அங்கெல்லாம் அப்படியே மிதிக்கலாம். சில ரோடு டப்புன்னு பள்ளமா இருக்கு. இந்த ரோடு வந்து எனக்கு அவ்வளோ ஃபெமிலியர் இல்லை. நான் ஆக்சுவலி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கார்ல இந்த ரோட்டுக்கு வரதே. ஒரு வாட்டி BMW GS 310 வந்து 99 கேஃபே வரைக்கும் ரைடு வந்தேன். ஸோ அது பைக்கில் வந்தேன். அதுக்கப்புறம் இந்த ரோடு நான் வரது வந்து ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இந்த சைட்லாம் சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸே இல்லை டிரைவ் பண்ணி, அதுவும் நைட் டைமு. ஸோ உங்களுக்கே வந்து வியூ ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் பிளாக் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு லோ லைட்டில் நல்லா கேப்சர் பண்ணி கொடுக்கும். வழியே விடமாட்டானுங்க. நான் ரைட்டு போயிட்டு லெஃப்ட் போன இண்டிகேட்டர் போடுறேன், ஏறினே இருக்கானுங்க. எங்கள் அப்பாவே பார்க்குறாரு, எனக்கு வழியே விட மாட்டானுங்க. கொஞ்சமாவது கேப் விட்டா ஏற முடியும், கேப்பே இல்லாம. அதனால அது பாருங்க, கேப்பே இல்லாம ஏறானுங்க எல்லாம். இந்த பாருங்க பாருங்களேன், வழியே விடவே மாட்டானுங்க அவனுங்க தான். அப்படின்னு அவனுங்க ரோடுன்னு போயிட்டே இருக்கானுங்க. சரி நானும் வந்து அப்படியே பொறுமையா போறேன். ஏன்னா நமக்கும் இந்த ரோட்ல வந்து அந்த அளவுக்கு ஃபெமிலியர் இல்லை ஓட்டி. நல்லா பொறுமையா போயிட்டு இருக்கேன். இண்டிகேட்டர் போடுறேன், லெஃப்ட் திரும்பணும்னு. அவளை பின்னாடி அவனோட விட்டானுங்க. ஸோ ஆனால் நல்லா இருக்கு. இந்த மார்னிங்லாம் வந்து அந்த வியூ வந்து நம்ம செமையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நைட்டு கிளம்புறதுனால பெருசாக வந்து இந்த வியூ வந்து என்ஜாய் பண்ண முடியாது. நீங்களே நைட்டு பார்க்கறதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அதுதான் போயிட்டு இருக்கோம். ஸோ நடுவில் வந்து ஒரு பிரேக் எடுக்கணும், கண்டிப்பாக ஒரு டீ பிரேக் வந்து போட்டே ஆகணும். இதுதான் நம்மளால தெம்பாக ஓட்ட முடியும். ஸோ இந்த ரைடு ஃபுல்லாக வந்து அப் அண்ட் டவுன் நம்மளே தான் வந்து கார் ஓட்ட போகிறோம். அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் டச் விட்டு போச்சு, அதனால் ஃபுல்லாக மாட்டான் கார். அவன் அவர் கேட்டாரு காரு கொடுக்க சொல்லி, நல்லா சரி நம்மளே ஓட்டலாம் அப்படின்ட்டு அத சொல்லு. ஸோ நல்லா போயிட்டு இருக்கும். முன்னாடி வந்து லைட்லாம் போட்டிருக்கோம், நல்லா இருக்கு. அந்த ஹைவேஸ்ல போறப்ப அந்த போலீஸ் லைட் ஆன் பண்ணிட்டு போறப்ப செம்மையா இருக்கு ஃபீல். அது ஒரு பிரேக். ஆனா நிறைய பேர் இந்த பஸ் ட்ரக்லாம் வந்து சடனா இண்டிகேட்டர் போட்டு ஓரம் கட்டுறானுங்க. ஸோ அதுதான் இந்த ரோட்ல வந்து ஒரு இதுவா இருக்கு. திரும்பணும் லெஃப்ட் விட மாட்டானுங்க என்ன. இந்த கிரெட்டா பார்த்தாதான் எனக்கு காண்டாவுதே. ஐயோ ஹைவி மடிக்கிறான் கிரெட்டா. இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், கிரெட்டா சப்ரி ஓனர்ஸ் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி அது ரீல்ஸ்ல பார்த்தப்ப நான் நம்பல. ஆனா உண்மையிலே அவனுக்கு அப்போதான் பண்றானுங்க. பின்னாடி வந்து சும்மா இப்ப போறாம பாருங்க முன்னாடி. கிரெட்டாவா அல்கசார், அது அல்கசார் கிரெட்டா எல்லாம் ஒரே கேட்டகரி தானே. சும்மா பின்னாடி வந்து முன்னாடி வழி இருக்கும், நான் ரைட்ல போவோம், முன்னாடி வழி இருக்கும், ஏறி போலாம். பின்னாடி வந்து ஒரு 2-3 ஹைபி மச்சிடுது, 6 நச்சு தான் ஏறி போவான். அது எப்படி அந்த வண்டி வாங்கினாலே இந்த பிஹேவியர் வந்துருமா கிரெட்டா ஓனர்ஸ்க்கு அப்படின்னு தெரியல. அவனுங்க ஒரு டைப்பா சுத்துறானுங்க. ஆமா, பார்த்துருப்பீங்க நீங்களே கண்கூடா கிரெட்டா அல்கசார் பண்ண வேலையை. நம்மளும் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ டீ பிரேக் எடுக்கும் போது நான் அகைன் வந்து நம்ம ஃபோன்ல இருந்து கண்டினியூ பண்றோம் vlog. இப்போ லீவ் இல்லைங்களா, 3 நாள் லீவ், பக்ரீத் ஹாலிடேஸு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஹைவே வந்து ரஷ்ஷாக தான் இருக்கு. முன்னாடி பைக்ல நிறைய பேர் லக்கேஜஸ்லாம் கட்டிட்டு ஊருக்கு போறது. ஏன்னா சாட்டர்டே சண்டே மண்டே பக்ரீத்து. அதனால ஹை லீவ்னால நல்ல ஒரு லாங் வீக்கெண்ட்னால நிறைய பேர் வந்து அவங்கவுங்க நேட்டிவ்க்கு போறாங்க சவுத் சைடு நோக்கி. அதனால கொஞ்சம் ஹைவே வந்து ரஷ்ஷாக தான் இருக்கு. நார்மல் டைம்னா ஹைவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. கொடைக்கானலாம் எவ்வளோ கூட்டம் இருக்க போகுதுன்னே தெரியல.
ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நான் பிரேக் எடுக்கிறப்ப திரும்ப vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன்.